நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியரை தாக்குவதற்கு ஆயுதத்தை எடுத்து வந்ததாக தங்கள் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டதாக 3 மாணவர்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தங்களது பையிலிருந்து கத்தி, கத்தரிக்கோல் உள்ளிட்ட எந்த ஆயுதமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும், மாறாக ஆசிரியர் ஒருவர் ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு வந்து தங்கள் பையில் இருந்ததாக காவல்துறையினரிடம் கொடுத்ததாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இவங்க ஸ்கூல்ல வச்சு போலீஸ் அடிச்சாங்க, எப்படி கொண்டு வரலாம் சொல்லி அடிச்சாங்க. ஹெச்எம் சார் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து எங்களை அப்புறம் செய்தியில எல்லாத்திலையும் சொல்லுதாங்க, எங்களை கொல்ல வந்தான் அருவாள் கொண்டு போல கத்தி வந்து நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லி பொய்யா இது பண்ணிட்டாங்க. கத்தி அவங்க வெளியே கிடந்தது, டீச்சர் வந்து எடுத்து உள்ள இருந்துதான் வந்து சொல்லிட்டாங்க, பொய்யா இது பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து எங்க மேல பொய் வழக்கு போட்டாங்க. குரூப் எல்லாருமே படிச்சாங்க, நாங்க சேரும்போது மட்டும் இல்ல அப்படின்ட்டாங்க. அதான் நாங்க கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து அந்த குரூப் எடுத்தோம். அதனால ஸ்கூலுக்கு சேர்ந்தபோது அப்ப ஹெச்எம்க்கு வந்து எங்க மேல வந்து கோவம்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து எடுத்தனால அவங்க எங்க ஸ்கூல்ல கிளாஸ் மேல கிறிஸ் குரூப்னால ஒரு கோவம். அதனால எந்த ஸ்கூல்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, எங்களை அப்படி ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. எந்த இதுவுமே கூப்பிட மாட்டாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கோ அதுக்கு எதுக்கோ கூப்பிட்டு போக மாட்டாங்க. பாடம் டீச்சர் மட்டும் வந்து நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த தப்புமே என் பிள்ளை செய்யல. முத நாள் கூப்பிட்டு விட்டாங்க, அவன் பையன் ரொம்ப எதிர்த்து பேசத்தான்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. திங்கக்கிழமை போய் என் வீட்டுக்காரர் போய் நாங்க மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. நான் என் பையன் எந்த தப்புமே செய்ய மாட்டான், நம்ம ஏச மாட்டான் அவங்கள அப்படின்னு எதிர்த்து பேசினான்னு சொன்னாங்க. எதிர்த்து பேச மாட்டான்னு லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு மறுநாள் இப்படி பிள்ளைய சும்மையாவது பொய் கேஸ் போட்டு உள்ள பிடிச்சு கொடுத்துட்டாங்க.